தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/6/2016 வியாழக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:50 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு ஆனைமுகப் பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். அதே நேரத்திலே திருவோண நட்சத்திரம் வருகிறது. எனவே திருவோண நட்சத்திரம் வருகின்ற பொழுது சிரவண விரதம் இருப்பார்கள். அதன் மூலமும் அவர்கள் நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்கள், அந்த லக்னாதிபதியான சூரியன் 1, 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் இருந்தாலெல்லாம் என்ன பலன் என்பதை பற்றி சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு 6ஆம் இடத்திலே சூரியன் என்றால் என்ன பலன் என்பதை பற்றி சொல்லப் போகிறேன். பொதுவாக 6லே சூரியன் இருந்தால் 6லே குரு இருக்கக்கூடாது. 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். ஊரெல்லாம் பகையாகிவிடும். பகை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாதான். ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஒரு தெருவில் பகையா இருந்தால் கூட யாராவது நம்மளை கேட்டு வந்தாங்கன்னா அவங்க திசை திருப்பி விட்டுருவாங்க. ஒரு ஊர்ல பகையா இருந்தா வேரோட கெடுங்கிற. அதனால பகையை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. வளர்த்துக் கொள்ளக்கூடாது பகை என்று வாரியார் அடிக்கடி சொல்லுவார். அந்த பகை ஸ்தானம் எனப்படுகிற 6ஆம் இடத்திலே சூரியன் என்றால் ஏதேனும் ஒரு நிரந்தரமான நோய் இருக்குமா, அவர்களுடைய உடம்பிலே நிரந்தரமான நோய் இருக்குமா, அது தீர்ந்தால் அடுத்த நோய் வந்து விடுமா, எதிரிகள் பலமிழப்பார்களாம், எதுக்கும் பயப்படாம பேசுவாங்க. கண்ணதாசன் தனக்குன்னு ஒரு பாட்டு எழுதிக்கிறார். எத்தனையோ பாடல் எழுதியிருக்கிறாரு. தனக்குன்னு ஒரு பாடல் எழுதி கண்ணதாசன் ஒரு பத்திரிகை வெளியிட்ட போது அதில் தலையங்க பாடலாக இருக்கும். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் கண்ணதாசன் என்று போட்டிருப்பார். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து சொல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று சொன்னார் கவியரசர். அப்படிப்பட்ட அஞ்சாத தன்மை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் 6லே சூரியன் நின்றால் அவர்கள் எதிரிகளுக்கு அஞ்ச மாட்டார்களாம். அதே நேரத்தில் எதிரிகள் பலமிழந்து போவார்களாம். அதே நேரம் அரசியல் வழியிலே அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அரசியல்வாதிகளால் அவர்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். பல பொறுப்புகள் திடீரென மாற்றப்பட்டு விடுமாம். எனவே தன் கருத்தை தானே வலியுறுத்தி பிடிவாத குணத்தை அதிகம் கொண்டவர்களாக விளங்குபவர்களும் 6லே சூரியன் நிற்பவர்கள் தான். ஆகையினாலேதான் அப்படிப்பட்ட 6ல் சூரியன் இருந்தும் ஜாதகத்தை அமைந்திருப்பவர்கள் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். 6லே கதிரவன் தான் அரசாட்சி செய்து நின்றால், 6லே கதிரவன் தான் அரசாட்சி செய்து நின்றால் தேராது உடம்பென்பார்கள், தேடாமல் நோய் உண்டாகும். அவங்க தேடியே போக வேண்டாம், நோயா உண்டாகிருமா. நேராக எதிரி மோதார், நேசிப்போர் அதிகரிப்பார், போராடி வெற்றி காண்பார், பொறுப்பிலே மாற்றம் உண்டு. திடீரென அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு மாறுதில்ல. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 6ல சூரியன் இருக்கும். இன்றைக்கு பதவியில் இருப்பார்கள், நாளைக்கு பதவி இருக்காது. இன்றைக்கு ஒரு பொறுப்பிலே இருப்பார்கள், நாளைக்கு அந்த பொறுப்பு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட திடீரென மேனேஜராக இருப்பார்கள், திடீரென உதவியாளராக மாற்றப்பட்டு விடுவார்கள், அசிஸ்டன்ட் மேனேஜராக போட்டு விடுவார்கள். திடீரென அதை காட்டிலும் உயர்ந்த பொறுப்புகளும் வரலாம். பல மாவட்டங்களுக்கு தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இப்படி திடீர் மாற்றங்கள் அதிகம் காண்பவர்கள் 6லே சூரியன் இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன வழிபாடை மேற்கொள்ள வேண்டும்? வரும் மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோர்கள் சூரிய கதிர்கள் படுகிற சிவலிங்கம் இருக்கிற ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். பல ஆலயங்கள்ல அது மாதிரி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக மதுரை தியாகராஜர் கல்லூரி இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்புல முக்தீஸ்வரர் கோயில்னு இருக்கு. மதுரை 9 அந்த ஏரியாவில் மதுரையில முக்தீஸ்வரர் கோயில் தெப்பக்குளம் பகுதியில் இருக்கு. அந்த முக்தீஸ்வரர் கோயிலிலே போய் நீங்கள் வழிபாடு செய்தால் அங்கே அந்த வருடத்திற்கு ஒரு முறை சூரிய கதிர்கள் அந்த சிவனின் மீது பாயுமாம். சிவனின் மீது படும். அத்தனை பேரும் வந்து வரிசையாக நின்று வழிபாடு செய்வார்கள். அப்படி சூரியன் சிவனை வழிபடுகின்ற ஸ்தலங்களுக்கு சென்று அவர்கள் வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி கூடும். இதுபோல எதிர்ப்புகளால் எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. எதிரிகள் பலமிழப்பார்கள். திடீரென மாறுகிற பொறுப்புகள் நல்ல மாற்றங்களாகவே வரும். வரும் மாற்றம் நல்ல மாற்றங்களாக வரவழைத்துக் கொள்ள சிவன் வழிபாட்டையும் சிவாலய வழிபாட்டையும் 6லே சூரியன் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிடிவாத குணத்தை தளர்த்திக் கொள்ள வேண்டிய நாள். பின்னணியாக இருப்பவர்கள் உங்களை முன்னணிக்கு கொண்டு வர பாடுபடுவார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரமிடும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. திருமண முயற்சிகளிலே இதுவரை இருந்த தடைகள் இன்று அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும்.
குறிப்பாக எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிக்கலாம். என்ன இருந்தாலும் மாற்று மருத்துவம் கூட கை கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் திடீரென வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் இவர்கள் சொல்லியதற்கு செவிசாய்க்க மறுப்பார்கள். எனவே பயணங்களால் இவர்களுக்கு அடிக்கடி பலன்களும் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். திடீரென இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்கள் இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா என்பதும் சந்தேகம்தான். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதி கிடைக்க வேண்டுமானால் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டும். பெற்றோர்களாலும் தொல்லை, பிள்ளைகளாலும் தொல்லை, உடன் இருப்பவர்களாலும் தொல்லை என்று நீங்கள் ஏதேனும் ஒரு தொல்லைகளை இன்று சந்தித்தே தீரும் நாளாக இருக்கிறது. வாகனப்படுதல்கள் ஏற்படும், விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி இல்லை என்று சொன்னால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் கூட மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள குரு பகவான் வழிபாட்டையே மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வருங்காலத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல்கள் வந்து சேரலாம். 2 குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு பழகுவது நல்லது. என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் வரும் பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொண்டு குணமோடு செயல்பட வேண்டிய நாள். அனுசரித்து செல்வதன் மூலமே ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் கடினம் ஏற்படும். நாளிலே செவ்வாய் இருப்பதால் வாங்கிய இடத்தை விற்பதிலும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பத்திரப்பதிவிலும் தடைகள் ஏற்படும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். இன்றைக்கு குருவாரம். குரு உங்கள் ராசியில் இருக்கிறது. எனவே தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபாடு செய்தால் நன்மைகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, கல்யாண கனவுகள் நனவாகும் நாள். காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பான தகவல் வந்து சேரப்போகின்றது. கடிதமும் உங்களுக்கு கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். வங்கி சேமிப்பு உயரும். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுக்க முன் வருவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, வீடு கட்டு முயற்சிக்கு வித்திடும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமான தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாகனப்படுதல்களால் அவதிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகின்றது. கூடுதல் விரயத்தை சமாளிக்கும் அளவுக்கு உங்களுக்கு வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பஞ்சாயத்துக்கள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலையில் இருக்கலாம். அவை இன்று நல்ல முடிவுக்கு வரும். பணத்தேவைகள் பூர்த்தியாக இந்த நாளில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற எட்டித்த சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நூதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு புகழ் கூடும் நாள். பொருளாதார நிலை உயரும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். வங்கி சேமிப்பு உயரும். வளர்ச்சி கூடும். எதிர்பாராத தனவரவால் நீங்கள் இதயம் மகிழப் போகின்றீர்கள். செவ்வாய் வக்கர இயக்கத்திலும் சனி வக்கர இயக்கத்திலும் இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பதிகிறது. சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. பயணத்தால் பலன் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். தனவரவு தாராளமாக வந்து சேரும் என்று விலையுந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உதவும் நாள். உங்களை விட்டு விலை சென்றவர்கள் விரும்பி வந்து சேரப்போகின்றார்கள். உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கடன் சுமை குறையும். பாதிக்கு மேல் உங்களுக்கு கடன் சுமை குறைந்தது கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கி இருக்கும். திடீரென புதிய பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். அமைதியை கடைபிடிக்க இன்று மாலையில் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதும் நல்லது. மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று இல்லத்தில் உள்ளவர்களையும் அருகில் உள்ளவர்களையும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். இதிலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் உங்களுக்கு அனுகூலம் செய்ததாக சொல்வார்களே தவிர அனுகூலம் கிடைக்காது. வீடு கட்டும் முயற்சியிலும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலங்கிறது எடுத்த முயற்சிகளில் ஓரளவு வெற்றி உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இன்றைக்கு நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் நாள். செல்வாக்கு அதிகம் இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். தேசப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். போன் மூலம் பொன்னான தகவல் மாலை நேரத்தில் வந்து சேரலாம். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். விஐபிக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கு குருவினுடைய பார்வை கை கொடுக்கின்றது. என்ன இருந்தாலும் ஜென்மத்திலே கேது இருக்கிறது. மன கவலை அதிகரிக்கும்.
மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யாவிட்டாலும் கூட பிற இனத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இன்றைக்கு கிடைக்கும். இன்று மாலை நேரத்தில் வரும் பயணம் உங்களுக்கு பணவரவை கொடுப்பதாக இருக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அவசர முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். ஆதாயமில்லாத அலைச்சல் கூடுதலாக இருக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் 3 முற்றுகையிட்டிருக்கின்றன. 4ஆம் இடத்திற்கு அதிபதி கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே நீங்கள் உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். உள்ளமும் உங்களுக்கு சீராக இருக்குமா என்பது சந்தேகம்தான். வாங்கிய சொத்தை விற்க நேரிடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். குறைந்த விலைக்கு விற்கிறோமே என்ற கவலையும் மேலோங்கலாம். குடும்ப பிரச்சனை தலைதூக்கி இருக்கும். பஞ்சாயத்துக்கள் இந்த முடிவுக்கு வராமல் கூட பாதியிலேயே நிற்கலாம். என்ன இருந்தாலும் 6ஆம் இடத்திலே இருக்கிற குரு 7ஆம் இடத்திற்கு வருவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதுதான் நல்லது. குருப்பெயர்ச்சிக்கு பின்னால் கொடிகட்டி பறக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. அதுவரை இன்றைக்கும் குருவாரம். பொதுவாக வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குருவை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.